வாழ்ந்த இந்த மதுரை மண்ணிலே பாண்டியர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் கூடியிருக்கும் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்குலவும் பால் செய்யும் உட்பகையும் மூன்றாயிருந்து இந்த நாட்டை முப்பதாக்கியது போல சேரனும் சோழனும் பாண்டியனும் எந்த காலத்திலும் ஒருபோது ஒற்றுமையாக இருந்ததில்லை. அதே மரபில் வந்த இந்த தலைவர்களும் ஒற்றுமையாக இன்று வரை இருந்ததில்லை என்ற நிலைக்கு ஏற்ப இல்லை நாம் மீண்டும் காலத்திற்கு ஏற்ப நாமெல்லாம் ஒன்று கூடி நமக்கான 5 அம்ச கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் களத்தை கூட்டியதற்கு என் அண்ணன் ஐயாவன் அவர்களுக்கு என்னுடைய அவை வணக்கம். என் அன்பான உறவுகளே, காலம் கடந்த பல்வேறு தலைவர்களுடைய பல்வேறு நோக்கங்கள் இருக்கிறது, தத்துவங்கள் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் நாம் எதற்காக கூடுகிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய கோரிக்கைகள் அண்ணன் சொன்னது போல இந்த மண்ணில் உலகம் முழுவதும் பூர்வ குடிகள் வீழ்த்தப்படுவதும் அவர்களுடைய நிலங்கள் பிடுங்கப்படுவதும் என்று இயல்பாகவே அந்த நிலவியல் கோட்பாடுடைய அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக காட்டை காலனியாக்கி அந்த இடத்திலே மலை மேடு பள்ளங்களை சமப்படுத்தி தேயிலை தோட்டங்களை உருவாக்கி பெரும் முதலாளிகளுக்கு உழைத்து காட்டிய அந்த பெருங்குடி மக்கள், மாங்கோலை தேயிலை தோட்டத்தினுடைய அந்த உரிமையாளர்கள், அவர்களுக்காக உழைத்து 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 ஓடாய்த்த இந்த மக்களுக்கு 1 சென்ட் நிலம், 10 சதுர அடி நிலம் கூட அந்த நிறுவனம் கொடுக்க முடியவில்லை, கொடுக்க முடியாது என்று சொல்கிறார் என்றால் அந்த பூர்வகுடி மக்களுக்கு இழைக்கப்பட்ட இழப்பு அது. அதுபோல சங்க இலக்கிய காலங்கள் தொட்டு இந்த மண்ணில் பூர்வகுடியாக வாழ்கின்ற சின்ன உடப்பு அந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக அந்த வானூர்திகளுக்காக தன்னுடைய நிலங்களை கொடுக்கப்பட்டது. அதுவும் பூர்வகுடிய நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது என்றால் உன்னுடைய நிலத்தை இந்த இடத்தில் மாற்றான் ஒருவன் தீர்மானிக்கிறான் என்றால் பிழை அது உன்னிடம் இருக்கிறது. அதுதான் வரலாற்று உண்மை. எவனோ ஒருத்தன் தீர்மானிக்கிறான், எவனோ ஒருத்தன் இடிக்கிறான் என்றால் இந்த மண்ணுக்கான மக்களுடைய வீழ்ச்சி அந்த இடத்தில் பதிந்து கிடக்கிறது என்பதை அன்புக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதி ரீதியான கணக்கெடுப்பு எதற்காக நடத்த வேண்டும்? அரசியலுக்கு கொடுக்கப்பட்ட 3% இடஒதுக்கீடு என்பது அந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. 3ஆக என்ன 6ஆக கூட கொடுக்கட்டும். உள்ஒதுக்கீடு அந்த 19% இடஒதுக்கீடு கொடுத்ததான் இங்கே சிக்கலாக இருக்கிறது. அது அந்த 3% இடஒதுக்கீடிலும் சிக்கல், அந்த 15 விழுக்காட்டிலும் இங்கே முன்னுரிமை, அதுதான் இங்கே பிழையாக இருக்கிறது. அதையெல்லாம் வென்று காட்ட வேண்டும் என்பதற்காக நாம் இந்த இடத்திலே கூடி நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய கால சூழல். உலகையே கட்டியாண்டது அந்த பாண்டியன் குடிகள். இந்த மண்ணில் எவரெல்லாம் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் இந்த மண்ணில் போராடுகிறானோ அவனெல்லாம் இங்கே வெட்டி வீழ்த்தப்படுகிறான். 1957 ஐயா இமானுவேல் சேகரன் சொந்தத்திற்காக வித்திட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரத்தில் போக வேண்டும் என்பதற்காக அவர் போராடினார், வெட்டி வீழ்த்தப்பட்டார். அதற்கு பிறகு புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக முருகையன் அவர்களுடைய போராட்டம், நாகப்பட்டினம் பாராளுமன்ற உறுப்பினர் விரட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்றால் இது போன்ற பூர்வகுடி தாக்குதல் எந்த மாநிலத்தில் நடந்ததாக தெரியவில்லை. பகுத்தறிவு பேசிய இந்த இயக்கங்களிடையே அதிகாரத்தை பெற வேண்டும் என்று போராடிய எத்தனையோ தலைவர்கள், நேற்று இருந்த என் தம்பி தீபக் பாண்டியன் வரை, மதுரையில் இருந்த ராம பாண்டியன் வரை வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் இந்த பூர்வகுடி மக்கள் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் நாமெல்லாம் ஒன்று கூடி நிற்க வேண்டிய கால சூழல் உருவாகி, இயக்கங்கள் இருக்கட்டும், கோட்பாடுகள் இருக்கட்டும், சித்தாந்தங்கள் இருக்கட்டும், இந்த மண்ணில் பூர்வகுடி மக்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எந்த இடத்தில் அவன் தாக்கப்படுகிறானோ, அவன் வெற்றி வீழ்த்தப்படுகிறானோ அந்த இடமெல்லாம் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று சட்ட போராட்டங்களை கையில் எடுத்து அதற்கான அறிவாயுதம் ஏற்று நாம் போராட வேண்டும் என்பதற்காக சபதம் இருப்பதற்காகத்தான் இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கிறோம். ஐயா இமானுவேல் சேகரன் ஐயா விஜய் அவர்கள் சொன்னது போல 1957 நெஞ்சுறுதி கொண்டு நெருப்பு நீதி, இந்த மண்ணில் என்னுடைய ரத்தம் இந்த மண்ணில் அறுக்கப்படவில்லை, இந்த பூமியில் விதைக்கப்பட்டது வெற்றி வீழ்ந்தாரே. அந்த இடத்தில் ஆப்பநாட்டு மரபு சங்கம் அவர்கள் கையில் எடுத்து இந்த காலகட்டத்திலும் இந்த அறிவியல் தளத்திலும் இந்த வலைதள வளர்ச்சியின் தளத்திலும் இந்த விஞ்ஞான அறிவியல் கொண்ட இந்த தளத்திலும் இமானுவேல் சேகரனுக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது என்றார். அது எவ்வளவு பெரிய வன்முறை சூழ்ச்சி, அநாகரிகமான செயல் என்பதை தெரிந்து கொள்ளும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், என் அன்புக்குரிய உறவுகளே, வந்தவன் போனவனுக்கெல்லாம் சிலை இருக்கிறது, மணிமண்டபம் இருக்கிறது. மண்ணின் மைந்த பூர்வகுடி இந்த மக்களுக்காக போரிட்ட இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் இல்லை என்றால் எவனுக்கும் சிலையும் இருக்காது, மண்டபம் இருக்காது என்ற கோரிக்கையை நாம் இந்த இடத்தில் நாம் கையில் எடுக்க வேண்டும். உனக்கு தேவையா நீ வச்சுக்கோ, வெற்றியா உனக்கு தேவை என்றால் இமானுவேல் சேகரன் எங்களுக்கு தேவேந்திரன், உனக்கு சித்தர் என்றால் இமானுவேல் சேகரன் எங்களுக்கு புத்தன்.
அதனால் என் அன்புக்குரிய உறவுகளே, நீ ஆப்ப நாடு மரவர் சங்கம், ஆப்பிரிக்கா நாடு மரவர் சங்கம், நீ தீ கொடுத்தாலும் சரி, 26 நாடுகள் சேர்ந்து எப்படி ஈழ தேசத்தை சல்லடம் போட்டு சலித்து தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை வீழ்த்தினார்களோ அது வரலாறு. அத்தனை நாடுகள் சேர்ந்து வீழ்த்தியது. அதுபோன்று 1957 காட்டுமிராண்டு கூட்டங்கள், வந்தேரி வகைகளுக்கு தெலுங்குக்கு துணையாக நின்ற கூட்டம், அத்தனை பேர்களும் சேர்ந்து ஒரு பாண்டியர் முடியலை அழிக்கும் பொழுது தனி மனிதனாக எதிர்த்து நின்று போரிட்டு வீழ்ந்தாரே. அதனால் நாங்கள் சொல்கிறோம், இமானுவேல் சேகரன் என்பவன் ஆண்மகன், அவன் வீரன். அதற்காக நாங்கள் அவரை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் வரலாற்று உண்மை. அதனால் எங்களுக்குரிய உறவுகளே, நாமெல்லாம் சாதி மதம் அதெல்லாம் கடந்து, கோட்பாடுகளை கடந்து இந்த இடத்தில் பூர்வகுடி தமிழர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். இந்த மண்ணில் நாம் வெட்டி வீழ்த்தப்படுகிறோம். அதனால் அடுத்து வரும் காலங்களில் நம் மக்கள் மீது ஒடுக்குமுறை திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டால் நாமெல்லாம் ஒன்று கூடி இந்த இடத்தில் வென்றாக வேண்டும் என்பதற்காக என் அண்ணன் மையவன் வந்துள்ள அத்தனை தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.